சர்ப்ரைஸ். ஆமா சர்ப்ரைஸ். இதோ வந்துட்டே பாரு உஷாரா. ஆமா அதான் நீயே வரீங்க. டயர்டா அவட்ட பேசும்போது டயர்டா இருந்தேன். ஆமா சரி. இங்க இன்பத்தை கட்டு. சரி சரி. இன்ப கல்யாணத்துக்கு போற கரெக்ட் வந்துட்டான். ஆமா. ஓகே. அதான் தங்கையின் கல்யாணம் எவ்வளவு விசேஷம். 8 வருஷத்துக்கு பிறந்து எல்லாம் தங்கையோட 30 வருஷத்தை காண கடவுள் கிருபை செஞ்சிருக்காரு. சரி போய் சரி. வெட்டி அந்த வெட்டி செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே. அப்புறம் ஹேப்பி ஆனிவர்சரி. thank you. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆவிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. நீ தூக்கட்டு. வரல. அப்ப நீத்து வர சொன்ன. நான் மொத்தமா தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். எதுக்கு போன் போட்டு வந்துட்டு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவுமர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்ரதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆஸ்ரதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நன்றியப்பா, துதிக்கு பாத்திரங்கள் நன்றியப்பா. இந்த வேலையும் கத்தாவே நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக கத்தாவே இந்த என்னக்கா விசேஷமாக நீங்களே எங்களுக்கு தந்த எங்கள் அருமையான தங்கை கத்தாவே அவளுக்கு இந்த நாளிலும் கத்தாவே 30வது திருமண நாள் விழாவை காணக்கூடிய செய்ததுக்காக நன்றியப்பா. அவள் கொடுத்த அருமையான கணவருக்காக நன்றியோட ஐக்கியமாக அன்பாய் தொடர்ந்து பயன்படுத்தி வாழ செய்ய வேண்டும் என்று உன் பாதத்தில் இருந்து கெஞ்சி மன்றாடி கத்தாவே உங்கள் நாம மட்டுமே மகிமைப்படுத்தும். துதிக்கான மகிமையாக உண்மைக்கே செலுத்துகிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தை செலுத்துகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். செம்மையா பாட்டு போடுறீங்க. அப்படி கேக்க கட் பண்ணும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். காசுல வந்து அச்சிகை செழுமையா இருக்கணும். We wish you a married life. We wish you a happy married life. We wish you a happy married life. வரப்பட்டிருந்த பாட்டு படி. இல்ல ஸ்தோத்திரம் பேசுனா நீத்து காணுமேங்க. நீத்து காணும். சூப்பர் சூப்பர். சோமி காணாம போனா அத்தான் கூட போனோம். ஓ அத்தா வந்துட்டாங்க. அன்போடியா அனைவருக்கும் வர்ச்சுவலாக இப்பொழுது கேக் பரிமாறப்படும். பூமி போலே வேண்டும் ரொம்ப கொடுக்காங்க வாயில வைக்கிற மாதிரி போஸ்ட் கொடுங்க. ஏன்னா ரொம்ப சாப்பிட
பரிசுத்த வேதாகமம் போகிறது. அந்த ஞானத்தை நிறைவாக பெற்ற நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து அந்த ஞானம் பிறருக்கு பிரயோஜனப்படும்படியாக வாழ்ந்து தரத்து செலுத்தி வளர உங்களை வாழ்த்துகிறேன். உள்ளூரி வாழ வேண்டும் என்று இறைவனின் இயேசு நாமத்தில் இறைஞ்சி வாழ்த்துகிறேன். புகழோடும் பொண்ணோடும் மனதோடும் புனிதத்தின் நீரோடும் அருளோடும் அன்போடும் ஐக்கியமாய் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். அப்பளவுக்கு எச்சரிக்கை. கவனம், ஞானத்தை கொடுத்தாச்சு, கவனமா பார்த்துட்டு எது இருந்தாலும் அவங்களுக்கு அப்புறம் தான் உலகமே. அதனால அவங்க டென்ஷன் ஆனாலும் அவங்க இதோட புரியுற டென்ஷன் ஆகுறாங்கன்னு அதை கேர் பண்ணாது, கண்டுக்காம போ. என்னைக்காவது ஒரு நாள் வீடியோ எடுத்து போட்டு விடுறேன். அப்ப தெரியும், அப்ப தெரியும். யாருமே கசப்பு அரண்டுருவா என்னாலே நாளைக்கு கொஞ்சம் தெரியும். இருந்தாலும் பாசம் இருக்குல்ல. அதெல்லாம் எங்க ஏனாலும் அப்படிதான் இருப்பேன் நானு. அது ஒரு சுகம் தான். அப்பதான் பயப்படுவீங்க. அதனால சொல்றேன், டென்ஷன் ஆகாம 2 பேரும் நல்லா இருக்கணும். சரியா? அவங்க பார்க்கும்போது 2 பேரும் பழைய மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்த மாதிரி நல்ல சந்தோஷமா ஒற்றுமையா அழகா இருக்கணும். சண்டையே போடக்கூடாது 2 பேரும். அவ ஏதாவது டென்ஷன் ஆனா நீங்க கண்டுக்காங்க, அவங்க டென்ஷன் அது அந்த அவங்களுக்கு தான் பேச தெரியும். நீங்க இப்படி சொல்றதே அழகுதான். சரி ஓகே டன். சரி ஓகேம்மா. பை பை பை. அவதான் நமக்கு தங்கச்சிக்கு பிடிச்ச 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 ரொம்ப பிடிச்ச தேங்க்யூ. மண்ணு போடு. ஆமா, அவியலுக்கு ஒரு அவார்டு தான் கொடுக்கணும் போல. அப்போ கூட வாழ்றது அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக என்ன வேற அந்த மண்ணை தோண்டி கொஞ்சம் அதிக கொண்டு போகும். கொஞ்சம் நட்டு நடுவாக இருக்கான், ஒரு ஷார்ட்டாக இருக்கானா நட்டு நடுவாக இருக்கான். ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆவிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே.